ஞானம், விஸ்டம். இப்போ இந்த நம்ம ஞானத்தை பற்றி கொஞ்சம் வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வேதத்திலேருந்து நம்ம அது என்னென்னு நம்ம பார்ப்போமா? பரிசுத்தாவியானவரே, அதுக்கு இந்த ஞானத்தை பற்றின இந்த அறிவு எங்களுக்கு நீர் இதை விளக்கி கூறுவதற்கான இந்த ஆசீர்வாதத்தை நீர்தான் வர வேண்டும். பேசுவது நான் அல்ல, அது நீர்தான் பேச போகிறீர். ஆகையினால இந்த உதவியோடு கூட நான் இந்த ஞானத்தை பற்றி பேச போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ஞானத்தினால ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் ஞானத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஞானத்தை பற்றி கூறுகின்ற கூற்றை நாம் என்னவென்று பார்ப்போமா? நீதிமொழிகள் அதிகாரம் 2 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு சத்தமிட்டு அழைத்து வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறதை போல நாம் தேட வேண்டுமா? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னது என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை நீ கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஞானம் எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஞானம் வருகிறது. அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய் ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்குது, உலக ஞானம்னு ஒன்று இருக்குது. மெய் ஞானம் என்றால் அது தேவனுக்குரிய ஞானம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார். மற்றவர்களுக்கு அவரோட பாதுகாப்பு இல்லை. இந்த ஞானம் சாலமன் அவர் தேவனோட சன்னிதானத்தில் போய் அவர் என்ன பண்ணுறாரு? தேவனிடத்தில் வரம் கேட்டு போய் நிற்கிறார். 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நிற்கிறாரு. தேவன் அவருக்கு அவரிடத்துல வந்து உனக்கு என்ன வேண்டும் மகனே கே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி கேட்கும்போது அவர் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கிறார். அதாவது நான் மக்களை ஆளுவதற்கான தேவ ஞானத்தை நீர் எனக்கு தர வேண்டும் அப்படின்ட்டு கேட்கிறார். அப்பொழுது தேவன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். ஏன்னா அவன் சாலமன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யத்தை கேட்கல, தனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் அப்படின்னு கேட்கல, தன்னோட எதிராளிகளை அழிக்கணும் அப்படின்லாம் எந்த வரமும் கேட்கல. மனுஷங்களாகிய நாம் கடவுளிடத்தில் இப்படிப்பட்ட வரங்களைத்தான் நிறைய நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவர் தேவ ஞானத்தை தேவனிடத்திலே கேட்டார். தேவ ஞானம் என்றால் அது கர்த்தருக்குரியது மட்டும்தான், அது தேவனுக்குரியது. ஆகையினால தான் அதற்கு பெயர் தேவ ஞானம். அப்போ அந்த தேவ ஞானம் எப்பொழுதும் சரியாக தீர்மானம் பண்ணுவது, சரியாக நாம் புரிந்து கொள்வது, இது எல்லாம் தான் அந்த தேவ ஞானம். சரியாக நாம் புரிந்து கொள்ளுதல். இப்போ தேவன் அவனுக்கு பதிலாக என்ன சொன்னார் என்றால், என்ன பரிசாக கொடுத்தார் என்றால், அவன் கேட்ட ஞானத்தை கொடுத்து அந்த உணர்வுள்ள அந்த இருதயத்தையும், அந்த ஞானத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா உணர்வுள்ள இருதயம் இருக்கிறது, அதை அவர்
கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீடிய ஆயுளையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீடிய ஆயுளையும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீடிய ஆயுளையும் சேர்த்து கொடுத்தார். அப்படின்றால் இது எல்லாம் அந்த ஞானத்திற்குள் அடங்கி இருக்கிறது. அந்த ஞானத்தை நம்ம அடைந்தோம் என்றால் நாம் அது கூடவே நீடிய ஆயுளையும் நாம் நீடிய ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் கூட நாம் அடைகிறோம். அதைத்தான் தேவன் அவன் கேட்காததை ஐஸ்வர்யத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த நீடிய ஆயுளையும் சேர்த்து அவர் கொடுத்தார். பிறகு அவர் அவனை பார்த்து சொன்னார், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு நிகராக இருப்பது இல்லை என்றும் அவர் ஆசீர்வதித்தார். அப்போ எத்தனை பேர் நம்மள சாலமோனை போல தேவனிடத்துல ஞானத்தை கேட்கிறோம்? எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம்? அப்படி என்றால் நமக்கு நல்ல சுகம் இருக்கிறது, நிறைய செல்வாக்கும் நமக்கு கூடவே வரும். ஞானத்து கூடவே நமக்கு செல்வாக்கு வரும், சுகம் வரும், ஆயுள் வரும், நீடிய ஆயுள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சேர்த்து கொடுப்பார். ஸோ ஞானம், wisdom is so precious in God's sight. அவருக்கு ஞானத்தை நம்ம கேட்டோம்னா அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஞானத்தினால்தான் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அப்போது அவர்கிட்ட இருக்கிறத அவர் என்ன செய்கிறார்? நமக்கு தரணும். அப்போது அதுதான் அந்த தேவ ஞானம். அது தேவனை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான், தேவனை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த தேவ ஞானம் உண்டு. உலக ஞானம் என்பது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறது போல நமக்கு இருக்கும். நம் கண்களுக்கு அது மிகவும் பளபளப்பாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய முடிவில் அவர்கள் காணப்படாமல் போய்விடுவார்கள். அவர்கள் காணப்படாமலும் முடிவில் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் இந்த உலக ஞானம் உள்ளவர்கள். இந்த தேவ ஞானமும் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருக்கும் என்றால், பிறர் நம்மை கீழாக நோக்கும் வண்ணமாக நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் இருந்தாலும் முடிவில் தேவ ஞானம்தான் வெல்லும். முடிவில் தேவ ஞானம்தான் வெல்லும். அது நமக்கு மிகுந்த ஆஸ்தியையும் மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் நீடிய ஆயுளையும் சேர்த்து நமக்கு கொடுக்கும். தேவ ஞானம்தான் சிறந்தது. அது பொன் வெள்ளியை விட சிறந்தது என்று தேவன் குறிப்பிடுகிறார். மிக வேறு ஒன்றுமில்லை. ஞானமுள்ள மனிதன் சகல ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுவோம். ஆரம்பம் நமக்கு அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இப்படிப்பட்ட தேவ ஞானத்தை நாடி தேடுபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆகையால் ஞானத்தை தேடுவதே சிறந்தது. ஞானத்தை தேடுகிறவன் கர்த்தரையே தேடுகிறான். கர்த்தரை தேடுகிறவன் ஞானத்தையே தேடுகிறான். கர்த்தரை அறியும் அறிவால் அவன் நிரம்பும் பொழுது ஞானம் அவனுக்குள் வளர்ந்து அதன் பலனை அவனுக்கு நிறைவாய் கொடுக்கும். எங்கே போய் தேவ ஞானத்தை தேடுவது? நமக்குள்ள இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? கர்த்தருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஞானம் நிறைந்தது. அப்படியா? அதை நான் எங்கே போய் தேடுவது என்று கேட்பீர்களானால், அதை வேதத்தில் தான் நாம் வாசிக்க முடியும். வேத வார்த்தை ஒவ்வொன்றும் கர்த்தருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து வரும் சொல். வேதத்தில் தான் நாம் தேட முடியும். கர்த்தருடைய வார்த்தை, வார்த்தை தான் கடவுள். வேர்ட் இஸ் காட்.
word is Jesus Christ. When you read Bible, the Holy Spirit will teach us to understand the word of God. சுத்த ஆவியின் துணையால் மட்டுமே நாம் வேதத்தை வாசிக்க முடியும். ஏனென்றால் அவரே அந்த புரிதலை நமக்கு கொடுப்பவர். வார்த்தை ஒவ்வொன்றையும் நமக்கு உணரச் செய்து தேவனை அறியும் அறிவால் நம்மளை நிரப்புவார். மக்களே, சகோதர சகோதரிகளே, இனிமேலாக நாம் தேவ ஞானத்தை நாம் தேடுவோமா? நமக்கு ஆஸ்தி, ஐஸ்வர்யம், மிகுந்த ஆயுள் என்று நிறைவான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடத்திலிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என் சொல்லு. ஆமென்.